மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி போட்டிருந்த பிளான்லேருந்து ரகு தப்பிச்சிட்டாரு போல். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மல்லிக்கே கால் பண்ணி வந்து ரகு வந்து மிரட்டிகிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ வெண்பாவை வச்சு தானே என்னை வந்து பிடிக்கணும்னு ட்ரை பண்ண, அந்த வெண்பாவை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து, நீ போயிட்டு வெண்பாவோட ஸ்கூல் பேக்கில் பாரு, அதில் நான் பாம் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காரு. இது உண்மையாகவே வா இல்லை பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. உண்மையிலே பாம் வச்சுருந்து கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. பாம் தான் வச்சுருக்கேன், அதுவும் வந்து பேக்கில் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து மல்லியை வந்து பயமுறுத்துறதுக்கானது. இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக வந்து நான் என்ன பண்ணுவேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம மல்லி வந்து நம்ம வெண்பாக்கு ஏதாவது ஆகிடுமோ, வெண்பா வந்து ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்ற அந்த பயத்திலே வந்து மல்லி வந்து அவசரமாக வந்து கதிரேசன் வீட்டுக்கு போகிறாங்க. கதிரேசன் வீட்டுக்கு போனதுமே வந்து அங்கே ஒரு பக்கம் ரேணுகா ஒரு பக்கம், நிஷா ஒரு பக்கம், கதிரேசன் ஒரு பக்கம், எல்லாரும் வந்து மல்லியை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், நீ எதுக்கு இங்கே வர அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து எவ்வளவோ தடுத்து வந்து பேசி பார்க்குறாங்க. பட் வந்து மல்லி வந்து யாரையுமே எதையுமே கண்டுக்காமல் எல்லாரையும் வந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டு வெண்பாவை பார்த்து வெண்பாவோட பேக்கில் இருக்கிற பாக்ஸை எடுத்து, இந்த பாக்ஸில் தான் வந்து ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்களா, இல்லை உண்மையிலே வந்து பாக்ஸில் வந்து ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. அந்த பாக்ஸை எடுத்து மல்லி வந்து வெளியே தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்ட அப்புறமா தான் தெரிய போகுது அதுக்குள்ளே பாம் இருக்கா இல்லை வெறும் எம்டி பாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்சு வந்து எம்டியாக இருந்தால் வந்து அங்கே நடக்கிற விதமே வந்து வேறு. ஏன்னா வந்து நிஷா வந்து சும்மாவே ஆடுவா. இப்போ என்ன சொல்லவா வேணும், நீ என்ன சும்மா சீன் க்ரியேட் பண்ணுறியா, வெண்பாவை வந்து உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக இந்த பிளானா, இது புது பிளானா அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பிக்குவாங்க. ஆல்ரெடி வந்து கதிரேசன் மல்லி மேலே கோபமாக இருக்காங்க. இன்னும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் இன்னும் எந்த அளவுக்கு வந்து கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளால் யோசிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நீ ட்ராமா பண்ணுற, நீ வெண்பாவை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக நீ ட்ராமா பண்ணுற, நீ வெண்பா மேலே பாசம் அன்பு வச்சுருக்கிற மாதிரி வந்து பொய்யா நடிச்சிட்ருக்க, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடுக்கடுக்க வந்து சொல்லுவாங்க. நிஷாக்கு என்ன பேசவா சொல்ல வேணும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து உண்மையிலே பாம் ஏதாவது இருந்திருந்தால் அங்கே சீனே வேறு, கதையே வந்து மாறிடும். கதிரேசன் வந்து அப்படியே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுவாங்க. நீ என் பேத்தியோட உயிரை காப்பாற்றிருக்க அப்படின்ற மாதிரி. பேத்தியோட உயிர் மட்டும் இல்லாமல் அங்கே வீட்டுக்குள்ளே வெடிஞ்சிருந்தால் வந்து என்ன ஆகிருக்கும், யார் யாருக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்றது வந்து நம்மளால் யோசிச்சே வந்து பார்த்துருக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து நடந்திருக்கும். அப்படி வந்து பார்க்கும்போது எல்லாரோட உயிரையும் காப்பாற்றிருக்கிறது மல்லி தான். ஆனால் வந்து அதை புரிஞ்சுப்பாங்களா, புரிஞ்சு நடந்துப்பாங்களா, மல்லி மேலே இருக்கிற கோவம் போகுமா, மல்லி வந்து எதுக்காக பாடுபடுறா, எதுக்காக வந்து இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியவே இல்லை. இருந்தும் என்ன பண்ணாலுமே வந்து மல்லி மேலே வந்து ஒரு நல்ல சாஃப்ட் கார்னர் வர்றதுக்கான காரணம் கொஞ்சம் கூட இல்லை நிஷாக்கு. ஏன் இன்க்ளூடிங் ரேணுகா, அவர் ரேணுகாவாக இருந்தால் வந்துடும். பட் சுடராக இருக்கிற பட்சத்தில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்குமா, இல்லை பாக்ஸ்குள்ளே வந்து ஏதாவது வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பாபுவும் மல்லியும் போட்டிருந்த இந்த பிளானில் வந்து கண் எதிர்க்க வந்து கை கிட்ட வந்த பாபு வந்து தப்பிச்சு போயிட்டார். இப்போ அங்கே போலீஸோ இல்லை வேறு யாருக்கோ வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா ரகுவை வந்து கையோடு பிடிச்சிருக்கலாம். இந்த மல்லி ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு வேளை வரமாட்டானோ, இதுவும் பொய்யா போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் விட்டுட்டு இருப்பாங்களா, இல்லை வந்து நம்மளே பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் இருந்தாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ அங்கேயும் வந்து தப்பிச்சு போயாச்சு. போலீஸ்கிட்டேயே தப்பிச்சிட்டான் ரகு. மல்லி எல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஆகிடுச்சு. இப்போ மல்லிக்கிட்டே இருந்தும் தப்பிச்சாச்சு. எல்லாருக்கிட்டேயும் தப்பிச்சு போயிட்டே இருக்காரு ரகு. போனது மட்டும் இல்லாமல் நீ எப்படி என்னை அங்கே வர வச்ச, எப்படி உனக்கு என் நம்பர் கிடச்சிது, எப்படி நீ மெசேஜ் பண்ண, இப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா வெண்பாவை தான் வந்து டச் ஆகுறாங்க. ஏன்னா வந்து வெண்பா தான் வந்து அடிக்கடி ஃபோன் கேட்குறா, பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ரேணுகா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வெண்பா மூலமாக தான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து வாங்கிக்கிறா, நம்ம நம்பரும் எடுத்துருக்கா, மெசேஜும் பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயம்லாம் வந்து ரகு வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறமா வந்து வெண்பாவை விட்டு வைக்கிறது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே அந்த ஒரு பிளானை வந்து போட்டிருக்காங்களா, இல்லை மல்லியை நம்ம மிரட்டி பார்க்கணும், மல்லிக்கு இந்த அளவுக்கு வந்து யோசிக்கிற திறமை இருக்கா, அதாவது வந்து நம்பர் எடுத்து மெசேஜ் பண்ணி நம்மளை தனியாக வர வைக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு யோசிக்கிறாளா, இவளை இந்த மாதிரி யோசிக்க விடக்கூடாது, இவளை யோசிக்க விட்டால் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா பயமுறுத்துறதுக்காக வந்து இப்படி சொன்னாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்படி எல்லார்கிட்டே இருந்து தப்பிச்சு போயிட்டுருக்க ரகு என்னைக்கு மாட்டுவார், எப்படி மாட்டுவார் அப்படின்னு சொல்லி தெரியறத விட, ஆனால் வந்து பெரிய ஒரு சம்பவம் இருக்குது. எல்லாமே வந்து
கிட்ட நெருங்கி வந்தாச்சு. இவ்வளோ நாள் வந்து பேர் யாருன்னு தெரியல, பேரும் தெரிஞ்சாச்சு. நம்பர் கிடைக்காம இருந்தது, நம்பரும் கிடைச்சாச்சு. ஆளை வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இப்போ வந்து கையெதிர்க்கு கையில் வந்து பிடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தாச்சுங்க. அடுத்தது என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாட்ட போகிற டைமிங் வந்து வந்தாச்சு. இந்த ரேணுகாவுக்கு வந்து என்ன தான் வந்து கிரிமினல் மைண்ட் இருந்தாலே வந்து இது கொஞ்சம் டம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வெண்பாவே வந்து சமாளிக்க முடியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் சுடரை கண்டுபிடிக்கிறது ஈஸி, சுடரை வந்து வெளியே கொண்டு வர்றது ஈஸி. பட் வந்து பின்னாடி இருந்து பிளான் போடுறது ரகு தான். ரகுவனால தான் வந்து இவ்வளோ நாள் வந்து சுடர் வந்து மாட்டிக்காமல் போயிட்டுருக்கா. அது மட்டும் இல்லாமல் மாட்டிக்கிற நிலமை அங்கே வந்தாலும் சடனாக ஒரு வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து காப்பாற்றி விடுற நிலமை ஆகிடுதுங்க. அதனால தான் வந்து இது வரைக்குமே வந்து தப்பிச்சு வந்துட்டு போயிட்டே இருக்காங்க ஒவ்வொரு கட்டத்தையும். இது எல்லா நாளும் வந்து இப்படியே மாதிரி இருந்துடாதில்ல. ரகு என்றைக்கு மாட்டுறோன்னா அன்றைக்கி வந்து கூடிய சீக்கிரம் வந்து சுடரும் வந்து மாட்டிப்பாங்க. வெளியேருந்து வர்ற ஹெல்ப்பு குறைஞ்சாலே வந்து சுடர் வந்து ஈஸியாக வந்து முடக்கிடலாம் அப்படின்றது மல்லியோட பிளானு. அதனால தான் வந்து ரகுவே துரத்தி போயிட்டுருக்காங்க. ரகு கிடைச்சாதான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பாக்ஸில் இருக்குது எம்டியாக இருக்குமா இல்லை பாம்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.